கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 150 சங்கீதம் 6 வசனம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தையும் அதிலுள்ள யாவையும் சிருஷ்டித்த போது எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுவாசத்தை தந்திருக்கிறார். மனிதர்களாகிய நமக்கும் தேவனுடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். எல்லா சிருஷ்டிகளுக்கும் தேவன் சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இங்கே இந்த சங்கீதம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும். சுவாசமுள்ள யாவரும் என்று அல்ல, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இந்த உலகத்தில் உள்ள உயிருள்ள எல்லாமே, அவைகள் பறவைகளாயிருக்கலாம், மிருகங்களாயிருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், எந்த சிருஷ்டியானாலும் தேவனை துதிக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மரங்கள் எல்லாமே தேவனை துதிக்கின்றன. அப்படியானால் தேவனுடைய ஜீவ சுவாசத்தை பெற்ற நாம் எவ்வளவு அதிகமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். சபை கூடி வரும்போது நாம் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஆகவே தேவன் நமக்கு சுவாசத்தை தந்ததினால், தேவன் நம்மை இந்த உயிருள்ளோர் தேசத்திலே வைத்திருக்கிறதுனால் நாம் கர்த்தரை அதிகமாக துதிப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தர் தாமே எங்களை சிருஷ்டித்து எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தீங்க. எல்லா சிருஷ்டிகளுக்கும் சுவாசத்தை தந்தீங்க. சிருஷ்டிகளே கர்த்தரை துதிக்கும் பொழுது தேவனுடைய ஜீவ சுவாசத்தை பெற்ற நாங்களும் கர்த்தரை அதிகமாய் துதிக்க, ஆராதிக்க, ஸ்தோத்திரிக்க, தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.